பேரன்பு கொண்ட நாடக கலை ரசிக பெருமக்களே, நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே தலை சிறந்த நாடக கலைஞர், நீங்க நன்கு யூடியூப் சேனலில் பார்த்து ரசித்த முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் இருக்கும் இடம் புதுக்கோட்டை. பணியின்று பாராமல் இந்த நகைச்சுவை நாடகத்தை பார்ப்பதற்கு வருகின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் இனிய ஆங்கில புத்தாண்டு தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். மணிக்கள் எடுத்து வருவது தண்ணியை ஊற்றி வைங்க ப்ரோ. இது வேற விடக்கு வந்து வெக்கத்தேரு. இப்போது அம்மனுக்கு தீபாவளி காட்டப்படுகிறது. எந்த ஐயர் ஓதுறாவது யாருக்காவது புரியுமா? அப்ப அவ்வளவே முடியும். இப்படி எவனாவது தொண்டர்ந்த வளர்க்க மாட்டான். ஐஸ்கிரீம் ஹலோ
வேளாங்கண்ணி இருக்கு, இம்புட்டு சுடு தண்ணி வச்சு கொடுத்தா நல்லது. ஆமாண்ணே. ஆனா உள்ள தொட்டியவட்டி கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ரொம்ப சந்தோஷம். உள்ள ஒரு 5 லிட்டர் பால்ல கேன்ல டீ போட்டு வச்சிருக்கிய. ஆனா நடிகர் குடிக்கிறாங்க இல்லையா, ஊருக்காரங்க அடிக்கடி குடிச்சிட்டு போறீங்க. நீங்க குடிச்சு வாழ நாங்க தெருவில் வரீங்க. அந்த பாடி அங்கிட்டு கொண்டு போய் இது பண்ணிடணும். அவங்க பொண்டாட்டி இருக்கியாதா இருக்கியா? இந்த தண்ணிய போடுற ஆளுகள் எல்லாம் புருஷன் தண்ணிய போடுறான்னு யாரும் கவலைப்படாதீங்க. அப்படி தண்ணிய போட்டு தினசரி உன்னை அடிச்சாங்க என்ன பண்றீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மாரியாத்தா கோயில்ல காப்பை கட்டிடு. சிரிக்காதே சின்ன பையன் மக்கா, சிரிக்காதே. நான் நினைச்சு சொல்றேன், காப்பை கட்டிட்டு டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து ஊத்து. உன் புருஷன் குடிக்கிறேன் பாரு, திருத்தத்தையும் சொல்றேன். உனக்கு பிறந்த வீட்டுல பழைய காலத்து உலக்க கொடுத்துருப்பாங்க. அத கிழக்க சாத்தி வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரைடு என்னன்னா, சுடுதண்ணீர் நல்லா பூனை அலசிக்க, அப்பதான் ஹீட் நல்லா இருக்கும். திருப்பி வந்து கம்மா தண்ணி நல்லா உலக்க அலசிட்டு கொஞ்சம் சந்தனம் குங்குமத்தை வச்சுக்கிட்டு ஒரு கவக்கம் எடுத்து உன் புருஷன் கைலியை கிளச்சிக்கிட்டு வெதர்ல அடிச்சது ஆத்தி. அதோட எவனும் குடிக்க மாட்டேன். நான் செஞ்சுடாத கடைசியில் நீ தெருவில் இருப்பேன். வானம் தொட்டும் போனா வானமுள்ள சாமி எங்குதையாப்போ ஏ தொட்டியவட்டி அதனுடைய சாதி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம்? எம்கேஆர் நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம். கலங்காதே ரசா கலவரட்டும் நள்ளிரவு வந்த பெண்ணே தேவரனும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொண்ணே பசும்பொன் தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரின் முக்குளத்தை சேர்ந்த ஏ தொட்டிய வட்டி அகமுடையாந்த உட்கார்முண்டை போற்றி பாடடி பொண்ணே என்னைக்கும் 18 சித்துல ஒரு சித்தர் தேவர் காலடி மண்ணே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டம் பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவேன் கைப்பட்டும் புட்டா மண்ணோ கூட பொண்ணாகும் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்திருப்பான் 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க நம்ம பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசுமன் முத்து ராமலிங்க தேவருங்க தங்கம் சொன்ன
கயர் காத்திருக்க மருதொரு பேரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பேரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம் காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம் கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதிருவன் மறந்தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர ஏ தொட்டிய வட்டி முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதிருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா கட்டப்பம் சகோதரன் உமத்தோரை வந்து சகோதரன் உமத்தோரை வந்து அடைக்கலம் கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதுவனே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டுல அகமுடைய பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மனிதர் பேரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதிருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதிருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வாட்டு பாருமே பருப்பு வாங்க கூட காசு வரல அப்ப எவ்வளவு இந்த இவன் பாரு என்னப்பா சட்டிய ஒழுங்கா போடுறான் வானே ஏன் எனக்கு 100 ரூபாய் வேணாம்ப்பா காலையில உனக்கு தண்ணி அடிக்க காசு வேணும் சரி வேண்டாம் இந்த 100 ரூபாய் கை கொடுத்து பெட்ரோல் விலையை கூட்டிட்டேன் காசு வேணாம் என்ன ரேஷன் கடைலாம் சொன்னாத்தையும் கொடுப்பியா கொடுங்க ப்ரோ போய் வீட்டுல போய் பீரோல உடச்சு அள்ளிட்டு வா எங்க வீட்டுக்காரம்மா இருந்தா கை தூக்குதான் இம்மிடியா நான் சொன்னதை காலையில செஞ்சிரு என்ன மொத்த காசு போயிடுச்சா ஒருவேளை மேடையில முடி ஓட்ட இருக்குமா பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான உலகத்திலே எத்தனை நாடு இருக்கலாம், எத்தனை மாநிலம் இருக்கலாம், எத்தனை ஊர்கள் இருக்கலாம், ஆனா உலகத்திலே தமிழனுக்கு நிகர் யாரும் கிடையாது. என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு. சில பேர் என்னை பார்க்காத ஆள் நினைப்பேன், எவனோ சைனாக்காரனை போட்டிருக்காங்க. ஏன்னா மண்டை வெட்டு அப்படி சைனா கடை பொம்மை. ஏன்னா நான் சலூன் கடைக்கு போனோம்னா அவர் ஒவ்வொரு வெட்டுக்கு ஒரு ரேட்டு சொன்னாரு. பங்கு வைக்கணும்னே அவன் ஏற்கனவே அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில அவன் பங்கு வைக்க முடியாதுன்ட்டேன். சைட வலின்ட்டே அவன் சொன்னேன், வெறும் 35 ரூபாய்க்கு வெளில செம்பரியாட்டு வெட்டு இருக்குன்னேன். அதே மண்டை செம்பரியாட்டு மண்டை. உங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிராய்லர் கிண்ணி கோழி மாதிரியே தெரியும். என்னை பார்த்தாளுங்க கை தூக்குங்க. என்னை தெரியுமா? கை தூக்குங்க ப்ளீஸ். என்னை பார்த்தால கை தூக்குங்க. அப்படியே நீங்க தூக்குனால வெளியே போயிடும். அப்படியே இதே காமெடி. கூட்ட ரொம்ப கூடிருச்சு, கூட்ட ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு தொட்டிய வட்டியில கூட்ட ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு தொட்டிய வட்டியில கூட்ட ரொம்ப கூடிருச்சு. எந்த ஊர்ல
இல்லையாது பெட்டிக்காரே இப்படி சினப்பரிச்சாலி மாதிரி முக்குவானடா ஐயா. அந்த பெட்டிக்காரன் முகத்தை புதுசா கல்யாணம் ஆன பொம்பளையால் இருந்தா பாருங்கத்தான் ரெட்ட புள்ள வருது. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, சம்சாவுக்கு உருளைக்கிழங்கு பிணையிற மாதிரி. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் ஒண்ணுக்கு நெருக்கிச்சு முண்டை எந்திரிக்க முடியல. சேரு சிறுசா போட்டாங்க, அதுல போய் ஸ்பீரோ மாட்டி இவன் போறேன், சேரும் பின்னாடியே போகுது. ரொம்ப அப்புறம் பொம்பளையால் பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன், ஏப்பா அவன் ஒண்ணுக்கு போறேன், நீ ஏன் பின்னாடி வர? இல்ல சேரு ஏன் சேரு தம்பி, ஏன் புரிச்சு என்னை கொண்டு வருவேன். ஆளு வந்து கூடிருச்சு செருப்பு இருந்தா கொடுங்கத்தா. இவன் நாடத்தை போட்டதுக்கு நானே இங்க போய் அடிச்சுக்கிட்டு தெருவில் போயிரு. அடிச்சுக்க வேண்டியதானே தம்பி, அப்படியே அண்ணத்த கூடாது. ஏன் மூலமா இல்லடா ஏடா விருந்தாடி கொடுத்த முட்டை முட்டை. நன்றி ப்ரோ. ஆளு வந்து கூடிருச்சு ஆளு வந்து கூடிருச்சு. பெட்டிக்காரனுக்கு மொட்டை நாக்கு. ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே. நன்றி. 1வது பாட புத்தகம் சுருக்கம் முடிச்சு ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே. அவ்வளவுதான். இந்த ஆடர்ந்த கூட்டத்தில நனே, இந்த ஆளறிஞ்ச கூட்டத்தில வட்ட வட்ட பாறையில ஏன்டா முட்டை நீர்மலாடியா வரகரிசி தீட்டையில வரகரிசி தீட்டையிலே கலந்தப்பட்டேன். குளிச்சோளத்துக்கு சோசியர் குருசாமி சொன்னார், என்னன்னு தைப்பூசத்துக்குள்ள உன் ஜாதகத்துல 2 கொலை விழுகிற மாதிரி இருக்கு, நாடகத்துக்கு பார்த்து போயிட்டு வாங்க. அது நீயும் விழுந்தாண்டா வேணுமோ டங்குன்னு அடிக்க அவன் பாரு இட்டு வரகரிசி தீட்டையில வரகரிசி தீட்டையிலே ஏன்னா கண்டாலே என்னடா அக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காத்த விளக்கமா இருக்காத்தா அடிவே 100 ரூபா தரேன். நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. என்னடா ஒன்னாவது பாட புத்தகம் மாதிரி படிச்சேன். உன்னே தாண்டா பெருமையா பாடினேன். சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமுக்கு டிக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமோ டக்குமுக்கு டிக்குத்தாலும் இன்னும் பாட்டே படிக்கல பெரிய தாலி ஏயா ராவுமே தூணு போட்டவனே அப்படி டப்புக்கு டப்புன்னு தட்டினேன். எங்கிட்ட பாட முடியாது. நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நட்டு இல்ல முண்டை நாத்து நட்டு நீ போல்டு நட்டு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நாவாரே வேதனைப்பட்டு நான் வாரேன் வேதனைப்பட்டு வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டும் போய வீட்டுல சும்மா படுத்து கிளட்டு போயிரு. ஏன் வந்திருக்கிறது யார் பாது? நான் உன் கூட தான் காரில் வந்தேன். எங்க அப்பத்தா வர வேதனைப்பட்டு எங்க வீட்டு அப்பத்தா வர வேதனைப்பட்டு. சரி ரைட்டு, உங்க வீட்டு அப்பத்தா. பேர வேண்ட பாதி திருப்பரங்குன்றத்தில தென்காக்கமரத்தில பாட்டு வரலடா. பறந்து வந்து ரங்குது வாங்க தொட்டிய பட்டி பக்கத்தில அது நாடகத்தை சங்குதானடா. அந்த நாடகம் நக்கனாப்புல இருக்கு. பாட்டுக்கே வருவாங்க, கெடுத்து விட்டுருவாங்க. கூட வரும்போது தகடு வச்சுட்டு வருவாங்கடா. என்ன எப்படி வர்ற? இதுக்கு நீ வேட்டி கட்டவே வேணாம். சட்டி தெரியுது, பின்னாடி குண்டி தெரியுது. அது குண்டை கட்டில கட்டி போச்சு எச்சு விட்டு விட்டுட்டு கூட்டரம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அது வந்து கூடி வச்சா நன்னானே அது வந்து கூடி இருச்சு ஏன் நன்னானே. நாசமா போக இப்போ பாடுத்தாண்டா படிக்கிறேன். கூட்டரம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரம்ப கூடி இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே.
என்ன போய் தெரியும் மரியாதை இல்லாம பப்புனாக நடிக்கும் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தொட்டியப்பட்டி கிராமத்து சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஏன்னா இவங்க சொல்றத நான் சொல்றேன், வேற வழி இல்லை. ஏன் பின்னாடி போட்டு போற பிளாக்ல சரக்கு போட்டாங்க. ஒரு கலைஞனை நம்ம ஊரு ஊராமே வீரம் நிறைஞ்ச ஊரு மருது சகோதர வாரிசு நீங்கெல்லாம் பின்னாடி ஓடி என்னங்கய்யா ஆளுக்கு 4 துண்டை போட்டு நீங்க ஒரு துண்டை தோல்ல போட்டு போயிருவீங்களே, துண்டை பூரா எண்ணுவே வந்து இங்கே ஒவ்வொருத்தரா சொல்லவா? உனக்கு துளாராசி 7 நாடு இருக்கிறான் எதை சொல்ல? இங்கே பொன்னாடை போத்தி அன்பு தம்பி பெட்டி வாய்த்து கொண்டிருக்கின்ற மணிகண்டன் அவர்களுக்கு தொட்டியப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடையை போத்து கௌரவப்படுது. மிருதங்க வாழ்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சுதர்சனன் அவர்களுக்கு பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்துறாரு. எங்க ஊர் பக்கம் சுதர்சனன் ஒரு டவுன் பஸ் ஓடுச்சு. அப்ப பிறந்தவன் ஆமாண்ணே, மினி பஸ். நான் பப்பனா நீ பப்பனாடா. ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கின்ற ஏகே அருள் என்னைக்குமே நாடகத்துக்கு நீ பர்ஃபெக்ட் ஓகே. அதே அவன் பேரு ஏகே. தாளம் மிஸ் கொண்டிருக்கும். இவர் பேரை சொன்னா பொம்பளை எல்லாம் சிரிக்கப்படாது. என்ன பேரு? அவ அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. நீல கண்டு கொஞ்ச நேரத்தில் நான் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை ஒத்து கௌரவப்படுது. அவங்களுக்கு போடுறது நல்லது. நாளை பின்னா யாரும் பைக் ஓட்டு போக முடியாது. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுறேன். ஐயா வாங்கய்யா. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டோம். ஐயா பேச வர்றாரா? துப்பாக்கி இருக்காயா? ஒரு 4 பேர்த்த சுடணும். வந்து அந்த ஆளை சுடணும். என்ன சரக்கு அடிச்ச? சரக்கு அடிச்சியா இல்ல பால் டாயில லேசா ஊத்தி அடிச்சியா? இல்ல அப்ப இருந்து இதே போதவே இருக்கு. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு தொட்டியப்பட்டி கிராமத்தார் சார்பாக முன்னாடியே ஓட்ட முடியும். ஐயா பாத்தீங்களா? ஐயா நீ போக விட்டு வாதிக்கிறாயா? இந்த மேல ஒரு கஞ்சா கேச போடுங்க. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் திருநாளி அருகாமல் இருக்கிறது காடமங்கலம் தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா சிலை எல்லா இடத்துலயும் இருக்கும். போரிப்பாளையத்துல கூட பெரிய சிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு தெய்வீக திருமண உருவச்சிலை இருக்கக்கூடிய சிலை பத்மஸ்ரீ விவேக் சார் சிறந்து வைத்த ஒரே சிலை என்ன? என் தம்பி பிறந்த காடமங்கலம் மண்ணுக்கு பெருமை. என் அன்பு தம்பி காடமங்கல ஆறுமுக தேவர் மகன் முருகன் அவர்களுக்கு கொண்டாடிய போத்து கௌரவப்படுத்துறாங்க. இங்கே என் அண்ணன் வந்திருக்காரு. அவர் நான் சொல்லணும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க யூடியூப்ல. மருதங்குடி MC அழகு வீரவாண்டிய கட்டப்போன இடத்துல பெரிய நகைச்சுவை நடிகர். அவருடைய தவ புதல்வர் என் அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாங்க. சும்மா வானே பொன்னாடை தான்டா. அவன் பாரு, அவன் உடம்புக்கு எத்தனை தண்ணி சுற்ற போட்டிருக்கேன் பாரு. செமக்க முடியல அவனால. செம்மந்து வர்றதுக்குள்ள தண்ணி எறும்பு தூக்கிட்டு வந்தா எறும்பு நடந்துச்சான். 12ஆம் நம்பர் ஸ்பேனரை தூக்கிட்டு போலாம். அது என்னடா செய்யும்? நன்றி சொல்லிட்டு பாப்பா. 1 மணி நேரம் பேச ஒண்ணுக்கு வச்சு வரேன். மேடை அடைப்பு அது யாருன்னு சொல்லுங்கண்ணே. மேடை அமைப்பு கம்பளத்தடியா அன்பு அண்ணன் அவர். என்னது கம்பால அடிக்கிறியா? அடங்கிற நக்கல் பண்றானே. கம்பளத்தடியாண்டா எங்காவது கம்பால அடிக்கிறீங்க? ஒளி உண்மையிலேயே கம்பளத்தடியா கம்பால அடிக்கிறியா? என்ன சொல்ல கம்பத்தடியா? ஏப்பா நானா தாலுகா ஆதார கார்டுல பிள்ளையானா உனக்கு அறிவு விட மாட்டேன். அப்ப நல்லா பேசுனா பழக்கம் தெரியுது. உன் மேலே பிடிச்சிட்டு போப்பா. வேணாம். ஒளி அமைப்பு உண்மையிலே ஏப்பா இப்ப எதுக்குப்பா CD போடுற? செக் பண்ணி வச்சுக்கிறியா? என்ன நானா வேணாம்ட்டாங்களா? என்ன சரி அவ்வளவுதான். குடியாரம் பேச்சு குடியாரம்
படிச்சாச்சு. கொட்டகை அமைப்பு பிச்சமணி. பிச்சமணி அண்ணன் கொஞ்சம் நீ வானே அமைப்பு அற்புதமே. 100 ரூபா கொடுப்பாருன்னு பாருங்க, கொடுக்கல. நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பாக வந்து இந்த விழாவை இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சாலும் நாடக நடிகருக்கு உதவி செய்யக்கூடிய அன்பு மாமா, நமது அகமுடியார் சமூகத்திலே பிறந்த அன்பு மாமா உடையனம்பட்டி, திருச்சூர்ல இருக்காம உடையம்பட்டி சபரி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவம். அப்போ உட்காரு, அப்புறம் உலக்க உனக்கு சுடுதண்ணிய அந்த அழகு தெய்வத்தின் மகனாய்வன் அன்பு அண்ணே கொடைக்கானல் வர சொன்னாரு. அங்கேதான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஷூட்டிங் போனோம். ஆனா வயசான ஆளுகள்லாம் 2 நாள்ல குடியிருக்க முடியாது கொடைக்கானல்ல. என்ன அப்படி வயசான ஆளுங்க போனீங்கன்னா இங்க ஊர்ல நீர்மாலை ரெடி பண்ணிடுவாங்க. நானா கொடைக்கானல்ல லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு வாட்டம் நடந்தாரு. நான் கொடைக்கானல்ல வெட்டிட்டேன். வடக்கு வடக்கு முதல் சில பேர் கக்குசுல போய் வெளியே இருந்தவே இப்படி இருப்பாங்க. அதுல என் டிரைவர் உட்காந்துட்டே ஒட்டிக்கிடுச்சு. அன்பு அண்ணன் கொடைக்கானல் அண்ணன் பேர் என்ன? ராஜபாண்டி அண்ணன் தாறு வண்டி வச்சிருக்காரு. எங்க அப்பத்தாட்டா நீ சொன்னேன் அடுத்த வருஷம் நான் தாறு வாங்கலாம் இருக்குன்னு காரை சொன்னேன். அந்த கிறுக்கு முட்டை தாருக்கு முன்ன உங்க ஐயா கம்பு எடுத்துட்டு போப்பாட்டு அது மாடு வத்துற தாருக்கு நினைச்சிச்சு. அண்ணன் இந்த தாறு வண்டியில எங்களை கூட்டு வந்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. என்னுடைய எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 501 கொடுத்த அன்பு உள்ளதுங்க. ஏன்னா வாழ்றது ஒரு தடவை தான். ஆமா, நீ எந்த ஊருக்காரன்? ஓ, தாளக்காரனா? நீ கண்டன். நாம அந்த 100 ரூபாய் உட்கார விடக்கூடாது. எங்களது தொட்டியப்பட்டி டாஸ்மார்க் புகழ் வீட்டு எண் 12 மணி. அவர் சொத்து மதிப்பு 148 1448. போனேன் அந்த டவுசர் துவைக்க முடியாது, கண்ணுகள்னா ஓட்டையா இருக்கேன். உட்காருப்பா பெரிய நீக்குறக்காரன் தூக்கிச்சாலும். அன்பு தாய்மார்களே, அருமை உறவுகளே, உங்கள் மத்தியில ஒரு பப்புனாகத்தான் எனக்கு தெரியும். ஆனா யூடியூப்ல பார்த்தாலுக்கு எனக்கு தெரியும். என்னன்னா யாரும் கட்சிக்காரர்களை பேசுறது தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என்னை பொறுத்தளவு ஒரு கட்சியெல்லாம் எனக்கு தெரியாது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை சொல்றேன். ஏன்னா அந்த நல்ல மகானே நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா பார்க்க முடியல. நான் சினிமா வட்டாரத்துல எல்லாரும் தெரியும், எல்லா நடிகருக்கும் என்னை தெரியும். யூடியூப்ல பார்ப்பாங்க. மயில்சாமி ஐயாவை போய் நான் பார்த்துட்டேன். அப்பதான் என்னை சொன்னார், இந்த சின்ன வயசுல எப்படியா அப்படி சேவையெல்லாம் பண்ற மயில்சாமி ஐயா கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஐயா பசியோட அருமை இதே சென்னை பட்டணத்துல முறுக்கி வியாபாரம் பார்த்து வருஷத்துக்கு ஒரு டவுசர் ஒரு சட்டை தான் கொடுப்பாங்க எனக்கு. அப்படி கஷ்டப்பட்டையா, அதனாலதான் பசியோட அருமை எனக்கு தெரிஞ்சு பெற்ற தாய் எங்க அம்மா பிறந்த ஊர்லயே ஒரு ஆதரவற்ற எல்லாம் எத்தனையோ வளர்க்கனே. அதே மாதிரி இங்க யாருமே நம்மளுக்கு சொந்த இல்லையே சோறு இல்லையே நினைக்காதீங்க. உங்க பிள்ளையே உங்களுக்கு அஞ்சு ஊத்தலைன்னா உங்களுக்கு பிள்ளையா நான் இருக்கேன். அன்பு உறவுகளே, அப்பதான் மயில்சாமியே அவ்வளவு தூரத்துக்கு பாராட்டினார். நல்ல மனிதன். ஒரே விஷயம், இருக்கும்போது எந்த மனுஷன் நல்ல கெட்டவன் எப்ப தெரியும்னா அவன் சாகும் போதே தெரியும். நீ விஜயகாந்த் ஐயாவுக்கு அழுகாத, பச்சிலம் குழந்தை கூட அழுதுச்சு. வாழ்ந்தா இப்படி வாழவன். உலகத்துல நீ பெரியாளு நான் பெரியாளுன்னு சொல்றேன். என்ன மயிர் பெரியாளு, எவன் பெரியாளு? உலகத்துல யாரு பெரியாளுன்னா என்னை பொறுத்தளவு பெத்த தாய் தான் பெரியாள். அது இந்த உலகத்துல நம்ம பெத்தவழியா நம்ம வர முடியாது. இந்த இவ்வளவு தூரத்துக்கு நான் நகைச்சுவையா பேசுறேனே, இது காரணம் யார் தெரியுமா? எங்க அம்மா பேசுவாங்க. எங்க அம்மா பேசுனா என்ன 20 உங்களை சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறேன். அன்பு உறவுகளை, ஏதோ சிரிக்க வச்சு நீங்க கொடுக்குற இந்த 150 இந்த நாடகத்துல வரக்கூடிய வருமானம், இந்த அன்பாலயத்துல உள்ள எனக்காக காத்து கிடக்கிற அந்த ஜீவனை காப்பாத்துறேன். யாரும் அப்படி என்னை கெட்ட வாரத்துல வைராப்புல இருந்தா வாட்ஸ்அப்ல பேசி விடுங்க. எனக்கு ஆங்கிலமும் தெரியாது, நான் படிக்கல.
படிக்கல. சில பேர்லாம் பேஸ்புக்ல எல்லாம் ஓத்தாங்கம்மான்னு வைவாங்க, இங்கிலீஷ்ல வைவாங்க, எனக்கு தெரியாம நன்றி வணக்கம்னு போட்டு விடுறேன். அதுக்கு என்ன வாட்டு படிக்கிறேன் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெட்டிக்காரன் அவன் வாங்கிட்டு மேற்க போய் தெற்க ஓடப்போயன். அவன் பெட்டியை பார்த்தாலே வயசான பொம்பளை நினைப்பேன், எதை துவைக்கிற கல்ல தூக்கிட்டு வந்துட்டேன். என்னடா அது? அண்ணே மை செட்டு உண்மையிலேயே ரொம்ப அருமனே. ரேட்டு ஏத்தி பேசிருப்பியா? குழாய மேல ஏத்தி கட்டிட்டு ரேட்டு பேசிருப்பேன் கேட்டேன். ஏன் சாக்காத? கோவப்படக்கூடாது. ஏன்னா மை செட்டுக்காரங்கெல்லாம் வந்து வீட்டுல எல்லாம் இந்த இதெல்லாம் கலந்து எடுக்க முடியாது. பெரும்பாலும் போஸ்ட் மரத்துல கொக்கி போட்டுட்டே எடுப்பாங்க. ஐயா உங்களை காட்டி கொடுக்கலையா? எங்க மாமா மை செட் வச்சிருக்காரு பாவம். அப்ப மை செட் ஆபரேட்டர் ஒரு சின்ன பையன், புது பையன், தண்ணி அடிப்பேன் போல. போதில் இருந்தா மாமா சொன்னாரு, போய் போஸ்ட் மரத்துல கொக்கிய போட்டு வாடான்னு சொன்னார். வயரை கடிச்சு திரி கொக்கிய வளைச்சு கொடுத்தாரு. போய் கொக்கிய போட்டேன். சரி, சப்பலை வரல. ஏன்னு ஏன்னா அவன்கிட்ட போய் கேளு, என்ன நீதாடா கதை சொல்ற? இல்ல சொல்றேன்டா, இருடா சொல்ல வர. காமெடிய காலி வந்தது நீ ஒரு ஆள் தான்டா. டைமிங் மிஸ் பண்ணது ப்ரோ. சரி ப்ரோ. அவங்கள வந்து என்னென்னத்தையும் ஆட்டுறேன், ஆம்பளை பார திருகுனே அவன் உருட்டேன், சப்பலை வரல. பாக்ஸமாக போய் குழாய் மண்டே திருகுனேன், முத்தம் கொடுக்குறேன், சப்பலை வரல. சரின்னு இருட்டு நேரம் வேற. எங்க மாமா போய் லைட் அடிச்சு பாக்குறாரு. போஸ்ட் மர கம்பில மேல லைன்ல போடல முண்டை. பக்கத்து வீட்டுக்காரன் இந்த போஸ்ட் மரத்துல கொடிக்கயிறு கட்டி வச்சிருக்கேன், துணி காய போட. அதுல போட்டு வந்தா நோத்தா ஏர்லயே சப்பலை வரும். அப்படி நீங்க எல்லாம் விளக்க மாசம் அடிச்சுக்க. அப்படியானே அண்ணே சப்ளை கொடுத்துச்சு? சப்ப கொடுத்துச்சா? நாடகம் அப்படின்னா ஈலிசை நாடகம். அது யாருக்கும் தெரியாது. இப்படி எழுத்து பேசுனா விளங்குமாடா? இல்ல, எத்தனை கலைகள் இருக்கு தமிழ்நாட்டுல, எத்தனை கலை இருக்கு. இந்த கலையை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு. அத்தனை நேரத்தையும் அத்தனை கலைகளையும் வாழ வைக்கக்கூடிய இங்க இருக்கின்ற நீதிமான்களின் தாய்மார்களின் சகோதர சகோதரிக்கெல்லாம் பாதம் தொட்டுன. இப்ப இந்தி பாட்டை பார்த்தேன், எவனுக்கு சாகு வருது வேற. பேசாம ஒரு நான் குண்டாங்கி எடுத்துக்கிட்டு உட்காந்து எரிஞ்சு ஐயோ வைக்க தொக்குது. நான் தன்னால இந்த சிங்கத்துல சிரிக்க வைக்கிறது வந்திருக்கேன். நீ பகுமானம் என்ன தூமிய பிடிக்கிறேன். சிரிச்சுக்கா நீங்க ரோசமா இருந்த உங்களை நீ உலகத்துக்கு வந்து அடி. Oh my God! சிந்திக்க அண்ணே, சிந்தின ஏனே. நான் எவ்வளவு கருத்து சொல்றேன். ஒரே விஷயம், நீ குடிக்காம திருந்தி தினமும் பசின்னு வர ஒரு ஆளுக்கு நீ உணவு கொடுத்தாலும் அடுத்த வருஷம் உன் காலில் நான் தொட்டுக்க முடியும். நீதானே கடவுள், நீ திரும்ப. இதானே பெரிய விஷயம். பசிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. உலகத்திலே ரெண்டே தான் போதும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு எங்க அண்ணன் உட்காந்து நீ மைசிட்டு போனதா இவ்வளவு சொல்றேன், ஒரு 50 ரூபா தரமாட்டேன். என்ன சரி விடு, எடுத்துக்கிறத வச்சு கொண்டு வராத விடு. எங்க அண்ணன் தரேன், கூகுள் பே நம்பர்ல தான் தருவியா? உன் படிப்படியே தருவேன். சின்ன வயசுல பத்தி ஜட்டியை வாங்குவாங்க. எதுல விட்டேன்? வாயில. இந்த அண்ணன் இருக்கு, பணம் கொடுங்களேன் ஒரு ஆள்கிட்ட. 1 கோடியை கொடு, நான் ஒரு 20 லட்சம் இருந்தா கொடுனேன், 10,000 சோறு ஓடுவேன், போதுமணி. இன்னொன்னு வந்து காவலத்துல தூக்கி போட்டு அடிப்பாரு, அந்த அடியை போதும் முடியாது, 2 அறை விடுவாரு. போதும் சார், என்ன போதும். ஆனா அதே மாதிரிதான் என் யார உட்காரே சுத்தூத்தி என்ன எந்திரிக்கிற பெரிய தலை புடிச்சிருக்கேன். இது பேசிக்கிட்டு இருக்கும்போது படக்கு படம் எந்திரிக்காத. நான் கிருசு கட்ட பார்ப்பணும், உலகத்தையே தெரியும். நான் வந்து உங்களில் ஒருத்தையும் சொந்தக்காரன். தமிழ் நான் உலகத்துல யாரா இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த எம்கேஆர் சொந்தக்காரன். ஆனா அந்த தமிழனுக்கு தமிழ்நாட்டுல வேலை கிடையாது. பூரா ஜவராஜாக்காரன் வந்துட்டேன். ஒரு ஊர்ல அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்க சிரிக்கவே இல்லை. விடியுது பார்த்தா சவராஜக்காரன் சுவனார்ல வேலை ஆக்குறேன்.
இப்படியே உட்காந்துருக்கேன். நான் போய் ஸ்ரீரான கே பாஞ்சா பாஞ்சா படக்கு ஒரு ஆள் வந்துச்சேன். நிமல் எம்கேஆர் மாதிரி பப்புன்னு போடுதோ, வெறும் ஊறுகாயும் கஞ்சியும் ஊத்துதுன்ட்டேன். அப்ப நினைச்சேன் தாலி நம்ம உடம்புல கை வச்சிருக்கேன் போல ஜவஹர்லால். எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க. ஏன் தமிழனுக்கு இந்த உலகத்துல அதிகமா தமிழ்நாட்டுல வேலை இல்லாத காரணம் என்ன? இப்ப இந்திக்காக வரேன், மாடு மாதிரி வேலை செய்வேன். நம்மால அப்படி கிடையாது. கொத்தனார் விட்டு போய் நிமிர்ந்தால விட்டா 2 மம்பட்டி அப்படியே கிண்டுவேன். 3வது மம்பட்டி அப்படியே செய்தி வீடி இருக்கா, அவர் பெரிய தலை சேட்டு மையம் அங்கே ஒண்ணுக்கு இருக்க மாட்டேன். 2 கிலோமீட்டர் போய் ஒண்ணுக்கு இருக்க கொத்தனார் வெயில்ல கலவா கலவா அப்படின்னு திருப்பி கத்தி பார்ப்பேன். அந்த ஆள் சாரத்துல இருந்து குதிச்சு மாட்டாரு, காலை கிண்ணி அவன் கலையை போட்டுக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு அடிப்பேன். திருப்பி அதுல சிலாரு இந்த கணேசி கோயில ஓடுவாங்க பாத்தீங்களா, கணேசி கோயில அடாட பின்னிடுவேன். அது போடுற விதமே வேற மாதிரி போடுவாங்க. எப்படின்னு பாக்கெட்டை பீரோல இருந்து எடுப்பான். வீட்டு பீரோல அப்புறம் சட்டி சட்டிகள் இருந்து எடுத்துட்டு அதை அப்படியே பக்குவமா போடுவாங்க பாருங்க. உதவிக்கிட்டே அப்படியே ஆளை பார்த்துக்குவேன். எவனை ஓசி ஏற்றுவேன் முண்டை முண்டை ஒரு பாக்கெட்டை 1 வருஷத்துக்கு போடுவேன். போட்டு அந்த பாக்கெட் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஓபன் பண்றானா பூனை ஊதிட்டு போட்டு திருப்பி அந்த பாக்கெட்டை திருப்பி அவன் நசுக்கிறத பார்க்கணும். அவன் வைக்கும் போது யாராவது இழுத்துக்கிற செத்து போவேன். என்ன வாய் வாசப்படி வச்சுட்டு திருப்பி முண்டை கையெல்லாம் கிளீன் பண்ணுவேன்டா. அங்கிட்டு ஒரு ஆள் வந்து மச்சான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் 2 கொடுக்கு. இந்த உலகத்துல நல்லது சொல்லி கொடுக்க ஆளு. அந்த காலத்துல எல்லாம் என் ஆத்தாமார்கள்லாம் குளிக்கிறத கவனிச்சோம்னா அவ்வளவு அருமையா குளிக்க. ஷாம்பு என்ன சிரிக்கிற ஷாம்பு சோப்புலாம் அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல சவுக்காரு கட்டின்னு வாங்க. மளிகை கடையில போய் பார்த்தா மஞ்சள் கலர்ல இந்த நீளத்துல இருக்கும். மளிகை கடை காலத்தை ஏங்க 1 முழம் சவுக்காரு கட்டினா அப்படி சடம்ப திருப்பேன், திரிச்சு அப்படியே அழுத்து கொடுப்பாங்க. அதை வாங்கினால இருந்த கைது மஞ்சள் கலர்ல ஆத்தா மாதிரிலாம் வாங்கியிருப்பேன். அப்ப எங்க அப்பத்தா பேரு பட்டுக்கலை. பட் ஒன் திங், அந்த முண்டை பட்டு இருந்தல. அந்த பட்டுக்கலை உயிரோட இருக்கா? செத்து போச்சு. எனக்கு ஏடிஎம் அப்ப எங்க ஆத்தாலாம் முடியெல்லாம் பார்த்தா வீட்டுல கிழவங்க எல்லாம் விளக்க மாதிரி வாங்க மாட்டேன். இந்த பொம்பளைகளுக்கு முடி தரைக்கு தொங்கும். வீட்டுல 3 ரவுண்ட் டிராக்டர் மாதிரி அடிக்க 50 குப்பையை வெளியே எடுத்துட்டு மசத்துலயே. அன்னைக்கு ஒரு பொம்பளை அப்படித்தான் பசுல தொங்கிட்டே வந்துச்சு. ஒரு இலவட்ட பைய கிரிப்பு எதுவும் கிடைக்கலன்னு மசத்தை பிடிச்சி இழுத்தேன். கையோட வந்துச்சு முண்டை டோப் முடி வேப்போட தாய் அத்துட்டு விழுந்து. அப்ப வந்து ஷாம்பு என்னன்னா கம்மா கரம்ப ஆவரம் போல. இன்னைக்கு போறது பூரா போல புரிஞ்சு. இன்னைக்கு பூரா பியூட்டிஷன் ஐப்ரோ. நல்லா இருக்க புருவத்தை 450 ரூபா கொடுத்து வெட்டி செம்புடியாட்டு வாழு மாதிரி வச்சிருவேன். அப்பெல்லாம் செருப்பு முடிஞ்சா இருக்கு. இப்ப செருப்பு பூரா 2 அடி 3 அடி அப்படியே இப்படி இருக்கும். அந்த செருப்பு போட்டு அன்னைக்கு ரொம்ப பசுக்கு ஓடிச்சு செகரியில மாட்டிக்கிடுச்சு செருப்பு. செல்லத்தாயி புருவமா கடையில பசையும் விட்டுருச்சு, செருப்பையும் விட்டுருச்சு, செகரியில விழுந்து. சிந்திக்க புருஷன் பேர அப்ப சொல்ல மாட்டாங்க. அப்ப சொல்ல மாட்டான் வயசானவர்கள். வந்து கேட்டா ஒரு சின்ன பையல கூப்பிடும். ஏய் உங்க ஐயா வேற சொல்லு போ, அவர் வேற முனியாண்டி. அது சொல்லாது. உன் புருஷன் பேர் நீ சொல்லுது. அத்தாண்டி அவர் வேற சொன்னான்னா இவன் நைட்டு சங்குல ஓட்டு மிதிக்க சொல்லாது. முருகன்னு பேர் இருக்கேன், அதை சொல்லும் பாரு. இந்த கோயிலுக்கு போனா பஞ்சாமிரதம் வாங்குவாங்களே அந்த இதுல இருக்க சாமி அது வேறுதான். முருகனாத்தா ஆமா அதுதான் என் வீட்டுக்கார வேறு. இப்ப புருஷன் பேர ஒரு நாளைக்கு 30 தடவை சொல்றேன். அதுல என் புருஷன்ல இப்ப வந்து எத்துற வர்ற பொம்பளைய பூரா கராத்த கும்பு சிலம்பு அப்படி கத்துக்கிட்டு அவன் எதிர்த்து பேச முடியாது. பிரித்தி சோறு ஓடு
உடனே எத்து நந்து சோறு வேணா நான் பிரைத்து கணவன் யார் அப்படின்னா பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் உங்களுக்கு தாய் தகப்பன இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் உங்களை கட்டின புருஷன். தாலி கட்டினா புருஷன் தானே. நல்ல நகைச்சுவை. பட் இதோட மறந்துட்டு உன்னை அரைஞ்சே தாலி அப்பெல்லாம் தாலி கட்டுவாங்க. அது யாருக்கும் தெரியாது. நீ எது பேசுறாட்ட இல்லைங்க மைக்கு வேற தூக்குதுடா. நீ போய் ஒண்ணுக்கு இருந்த அப்படியே மருகா போயிடும். வெளி மாதிரி சொன்னு பேஞ்சிருப்பேன் நடிப்பேன். அப்ப குனிஞ்சதுல நிமிரல. மைக்கு தொங்கிருச்சுனே. குனிஞ்சதுல நிமிராம தாலி கட்டுவாங்க. ஏய் பூச்சண்டு உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள தான் அந்த நிக்கிறேன் பாரு நெடுமரம் மாதிரி அவங்களா தாலி கட்டும் போது அப்படியே குனிஞ்சதுல நிமிராம தாலி கட்டி குடும்பம் நடத்துறேன். இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போட்டுறாங்க. சொல்லி தொட விட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போடும் போது அது எப்படியாவது மதினி கிதினி அத்தை கிட்ட பேசி கீசி அந்த பிள்ளை நம்பரை வாங்கிட்டுருவேன். வாங்கிட்டு நைட்டு பூரா பேசுறது அடாடா கைலிய பொத்திக்கிட்டு சொல்லுடா சாப்பிட்டியாடா சாப்பிட்டியாடான்னு சொன்னா அந்த பிள்ளை சாப்பிட்டேன்னா முண்டை வைக்கணும். வைக்க மாட்டேன். அடுப்பு வேற கேசா பானை ஈயமா பித்தாலையா ஏன் எதா இருந்தா நீ என்ன ஈயம் பூஜை கொடுக்க போறியா? விட மாட்டேன். வெறும் நைஸ் தானா தொட்டுக்க பார்த்தா ஏறு தொட்டுக்க உடனே அந்த பிள்ளை சொல்லும் நான் துவையல் தான் சாப்பிடுவேன். உடனே இவன் என் கறி இல்லாம சாப்பிட மாட்டேன் நடிப்பேன். நானும் அதே தான்டா. ரொம்ப பேசி அந்த 2 வார்த்தை தான் 3 தடவை பேசிய விடுச்சிடும். அதுல சீமக்கருவ தூர்ல சில பேர் உட்கார்ந்து பேசிட்டு அடாடாடா அன்னைக்கு ஒருத்தன் வெளியே இருந்தே பேசினேன். பின்னாடி ஒருத்தன் அணி உண்டு வச்சிருக்கேன் தெரியல. தீபாவளி தமிழ்னு வெடிச்ச உடனே தூர்ல முட்டை முட்டி அங்கங்க தெரிச்சிருக்குமே. என் செல்லமே என் பப்பி குட்டியே அதுல சொல்லுவேன். நான் எச்சி உன் மேல காரு துப்புவேன்னு அந்த பிள்ளை சொல்லணும். இவன் சொல்லுவேன் நீ துப்பாத டெய்லி டம்ளர்ல குடிச்சு நான் அதைத்தான் சோத்துக்கு பிணைஞ்சு திம்பேன். அவன் போய் கேள்றா கேவலப்பட்டவன். எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவாங்க பாவாடைய நான் தான் துவைப்பேன் துவைச்சு கொடுப்பேன். அது சொல்லுவேன் போங்க அசிங்க 4 பேர் பார்த்தா ஊர் சக்காலத்திய வைவாளுங்க போ நான் தான் துவைப்பேன் உனக்கு ஆள்லாம் அமைக்கி விடுவேன். அதே ஆளுல தாலி கட்டிட்டேன். தாலியை கட்டிட்டு முத பைக்கில் போகும்போது கண்டுபிடிச்சு போடுவான். புருஷன் முன்னாடி அழகா நான் கண்டுபிடிச்சு போடுவேன். புதுசா கல்யாணம் ஆனவங்கள என்னண்டா அவன் ஹேண்ட்பார்ல உட்காந்து அந்த பிள்ளை வந்து தள்ளி உட்காராது கட்டி பிடிச்சு அவனை மூச்சு விடாம அப்படி இறுக்கி அவன் சொல்லுவேன் ஏய் சுமிதா நெஞ்சு இருக்குது சும்மா இருங்க. அன்னைக்கு அவன் மட்டும் பிரியா மட்டும் அவன் புருஷனோட போனா அவன் வீட்டுக்கு போகும்போது 2 ஆரன் அடிங்க. அவன் அந்த பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அடிப்பேன். உடனே அந்த பிள்ளை வந்து வெளியே பார்க்கல பார்த்தேன் என் புருஷன். இது எப்ப கல்யாணம் பண்ணி 1 வாரத்துக்கு 2 பேரும் தண்ணி போட்டு நல்லா மாதிரி பிணைஞ்சு வருவான். ஆமாண்ணே. இதுவே ஒரு 1 மாசம் ஆயிடுச்சுன்னா அவன் டேங்க்ல உட்காந்துருப்பேன் புருஷன். சரி அவன் பொண்டாட்டி கடைசி சீட்ல இப்படி உட்காந்துருப்பான். ஏன்னா 2 பேரும் பாஞ்சிருப்பாங்க. அப்ப வேகத்தடையில நச்சு நடிக்கும் போது இந்த பிள்ளை போய் இப்படி சாஞ்சுன்னா புரிஞ்சு திரும்பியா பாரு நல்லா மாதிரி மேல படுது புலந்துருவேன். அது உடனே நானா படுறேன் நான் படலைங்க வேகத்தடை நீங்க மடக்குன்னு விட்டா நான் என்ன செய்வேன். இவர் மறுபடியும் போட சொல்லிட்டு நான் புலந்து நீங்க இறக்கி விடுவேன் திருப்பி இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் இதே புருஷன் முன்னாடி நிலைமையை பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த பிள்ளை டேங்க்ல இருக்கும். ஆமா புருஷன் சென்ட்ரல்ல உட்கார்ந்துருப்பேன். ஆமா இவன் பொண்டாட்டி கட்ட பாவத்துக்காக ஆண்டவா 2 அடி உடைய போட்டு நோட்டவா. இவன் பொண்டாட்டி கட்ட பாவத்துக்காக பைக்ல எங்கே உட்கார்ந்துருக்க முடியும் இண்டிகேட்டர்ல உட்கார்ந்துருக்க இங்க அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ள அடிச்சுட்டாங்க. என்ன
என்னது பெருச்சாளி அடிக்க 70 பேர் வந்து ஒரே ஊருங்க. பெருச்சாலியா? நான் கூட வேற கண்டகரவை பார்ப்பேன். தம்பி தம்பி உட்காருப்பா. சித்திரம் படிச்சா கூட 70 பேர் போற ஒரே ஊர் தமிழ்நாடு. தென்னாட்டு மருந்தருக்கு தெரியுமா? அது திருமணிந்தான் பிரிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்தருக்கு தெரியுமா? தென்னாட்டு மறந்திருக்கு தெரியுமா? தென்னாட்டு மருந்தருக்கு தெரியுமா? அது திருமணிந்தால் பிரிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்தருக்கு தெரியுமா? முக்குளத்து மூலிகையா செய்த மருந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையா செய்த மருந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளம் போற்றுகின்ற மரவர் மருந்து எங்க தொட்டிய வெட்டி வணங்குகின்ற நாக மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்கு தெரியுமா? சித்தி விளையாடல் செய்யும் சுத்த மருந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து? சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து? ஏழுகட்ட பசுபணிலே படரும் மருந்து எங்க ஆப்பனாறு வணங்குகின்ற நாட மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்தனுக்கு தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்தனுக்கு தெரியுமா? நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகை யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேற்கொண்டு நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகை யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேற்கூறு. எக்குளமும் போற்றுகின்ற அகமுடைய யாரு? எங்க தொட்டிய வட்டி வணங்குகின்ற சின்ன மகன் பேரு. நாட்டுக்காக உழைத்திட்ட தங்க மகை யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேற்கூறு. அகமுடைய வம்சத்திலே பிறந்தவர் யாரு? எங்க சீதகங்க சீமையிலே பெரிய மருது பேரு. பெரிய மருது பேரு. நாட்டுக்காக உழைத்திட்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேற்கூறு. தூக்கு கையில முத்தமிட்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேற்கூறு. நாட்டுக்காக உழைத்திட்ட தங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேற்கூறு. எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேற்பாடு. இன்னும் நீ போலையா? அப்ப நான் போயிடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டிரைவர் கருப்பையா கதவை திறப்பையா? கதவை
காலில் விழுந்துருப்பான். ஒரு 100 ரூபாய் தானே நீ போயிரு. அம்பலிபுரத்து பெருமைப்படுத்திய என் அன்பு தம்பி சிவகாசியிலே இருந்தாலும் தன்னலமிக்க ஒரு மனிதன், நமது முக்குளத்தில் பிறந்த அன்பு தம்பி என் செல்ல தம்பி கார்த்திக், ஆட்டோ ஓடக்கூடிய சிவகாசி கார்த்திக் அன்பு தம்பி அவர்கள் 101 அம்பலப்படுத்திருக்கிறார். கார்த்தி ரொம்ப நன்றி, உன் குடும்பம் வாழ்க, நீ வாழ்க, ரொம்ப நன்றி. அன்பாலயத்துக்கு பொங்கலுக்கு வந்தாரு, ஆனா பொங்கல் அன்னைக்கு வைக்கல, இன்னைக்கே வச்சேன். ஏன்னா மண்டபம் வாங்க காசு இல்லை. ப்ரோ உனக்கு என்ன பிரச்சனை ப்ரோ? சிறுநீர் கழிக்கும் போது ஹீட்டா இருக்கா? ஏன்டா நான் சிறுநீர் கழிச்சா? ஐயா ஊர் பெரியவங்க இருக்கீங்க, அவரை ஏதாவது பண்ண முடியுமா? கோமியா இருக்காங்க, எதுக்குண்ணே குடிக்கவா? அண்ணே அமைதியா இருந்தாங்க. ஆத்தா பெரியத்தா எந்திரிக்குதுவா? என்னத்தா உட்காந்து ஐடியில வேலை ஆக்குறியா? 100 நாள் வேலை. It's a very very danger work. ஆமாண்ணே, It's a very hard work. But one thing, 100 நாள் வேலை 450 அடி கடப்பாறையலாம். ஐயா அவர் ஏதாவது சண்டையை விட்டு வரப்பா. அண்ணே உட்காருனே, இன்னைக்கு எப்படி இந்த புது சட்டையும் புது வேட்டியும் கட்டியிருக்க? நீ காலையில 9 துவைக்கும் போது உன்னைய பாருங்க எத்த போதுங்க. இருப்பா இந்த ஊரு தொட்டியப்பட்டி நண்பனுக்காக நாட்டுல யாரும் கொடுத்து உதவி செஞ்சாலும் ஒரு சில நண்பன் தான் ஒத்துக்குருவேன், கேட்க மாட்டேன். ஆனா ஒரு சில நண்பன் கொடுத்த காசா இருந்தாலும் உதவி செஞ்சது இருந்தாலும் சொல்லி காமிப்பேன் நண்பன். ஆனா பாஞ்சாலங்குறிச்சியிலே கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறை வெள்ளையன் படையெடுத்து வரும்போது நம்மளை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று ஊமத்துறை குதிரையிலே பயணித்தார். எங்க பயணித்தார்னா, எத்தனை மன்னர்கள் இருந்தாலும் வீரமிக்க மன்னர்கள் நண்பர்கள் அங்கே சென்றால் நம்ம உயிரை காப்பாற்றுவார் என்று சொல்லி சின்ன மருது பெரிய மருது நாடி சென்றார் கட்டபொம்மன் சகோதரன் ஊமத்துறை. அந்த நண்பனுக்காகத்தான் வாழெடுத்தாங்க. அப்படி நண்பனுக்காக உயிர் கொடுத்த இந்த வீரமிகு அகமுடையார் வம்சத்திலே நான் நாடகத்துக்கு வந்தது பெருமிதம் அடைகிறேன். அந்த ஒரு பாரியை மட்டும் எரிச்சிருக்க எல்லாம் நிறையா. நான் ரொம்ப கிருசு கட்டேன். அவர் பொழுதனைக்கு வர்றாரு, என்னமோ வாரச்சுட்டு குடிக்கிற ஆள் மாதிரி வர்றாரு போறாரு. ஐயா அங்க முள்ள வெட்டி அடங்க நம்மளை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உலகத்திலே கடவுள் நம்பிக்கை வேணும். கடவுள் நம்பிக்கை வேணும் என்றால் கடவுளை உண்மையாக தெய்வங்களை மனதார வேண்டி நீங்க விரதம் இருந்தால் தெய்வம் உங்கள்கிட்ட வரும். ஆனா இப்ப எந்த சாமி எவனும் நின்றுகிட்டு கும்பிடுறது இல்ல. நேரம் மாத்தினு சாமிக்கு புறம் போற போக்குல கிஸ் அடிக்கிறேன். கருப்பு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்து பாக்குறேன். பட்டாரம் புளிய மரத்துல முட்டி பறைட்டு தெய்வம் துடியான தெய்வம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்து பேரை சொன்னாலே எல்லாரும் அப்படியே தத்துருமா புள்ளரிக்க. சிவகங்கை சீமை வெட்டுடையா காளியம்மா, மார்நாட்டு கருப்பு, மதுரை 5 ஜடையாம் உனக்கு அழகு ஜடையும் புன்னலிட என் சிங்கார ஜடையழகே எப்ப பாண்டி முனி சீமானி நீந்திரி. மதுரை பாண்டிமுடி 18ஆம் படி பெரிய கருப்பு கோயில் இருப்பார். நான் உன் சித்தம்பனை கேட்கல கருப்புட. நான் 18ஆம் படி என் குலசாமியே அழகுமலையா இருந்தேன். நாங்க பரம்பரை கோடாங்கி, சொல்ற வாக்கெல்லாம் பழிக்கும். எங்க ஐயா ஆதி காலத்துல கோடாங்கி பாட்டையும் போட்டு எங்க அப்பா புரிவாக்குறாரு. அதுக்கப்புறம் நான் பார்ப்பேன். இப்ப இந்த ஊர்ல தத்துருவமா இருக்கு பெண்ணடி தெய்வம், துடியான தெய்வம். நாட்டுல அப்பெல்லாம் விரதம் இருந்தாங்க. எதுக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழணும்னு இல்லாத விரதம் இருந்து ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓட்டைங்க. இப்ப அப்படி கிடையாது. குடிய மறக்கிறதுக்காக மாலை ஓடுறேன். குடிய மறக்கிறதுக்காக மாலை ஓட்டுட்டு ஒவ்வொரு ஆள் பழனி மலையில மாலையை கட்டுட்டு அங்கிருந்தே குதிக்கிறேன் டாஸ்மாக் கடை மேலேயே. அப்புறம் என்ன பயத்துக்கு மாலை ஓடுறேன்?
வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிரத டப்பாவை டாஸ்மார்க் பார்ல வச்சுட்டு முண்டை வெறுங்கையோட வரேன். திருப்பி புள்ள ஓய் தேடி எடுத்துட்டு வரேன். செய்யலாமா? செய்யக்கூடாது. தம்பி சிரிக்காதீப்பா, உங்க சப்ஜெக்டுக்கு வரேன். வாங்க வாங்க வாங்க. பெத்த தாயிதான் உலகத்திலே கடவுள். அது தாய் எதுக்கு இருந்தாலும் எடுத்து போயிருந்தேன். நான் என்ன வச்சுக்கிறேன் தாய் தம்பி சொல்ல ஆரம்பிச்சுப்பா. கோவப்படாதுங்க. 300 சம்பளத்துக்கே இந்த பர்பாடு பண்றானே, 3000 கொடுத்தா அவ்வளவுதான் பெட்டி எடுத்துருவானே. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன வேதனையா பாருங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை பார்த்தா இறமையா இருக்கு. பெத்த தாய். இங்க இருக்கின்ற தொட்டியப்பட்டி என் அன்பு தங்கங்களே, மாணவ செல்வங்களே, நீங்க எல்லாம் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னா நீங்க கேட்கணும். அவங்க நினைப்பாங்க அது தொல்லை தாங்க முதையாமத்தானடா இந்த நாடகத்துல முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம், இவன் வேற ஞாபகப்படுத்துறான்னு நினைப்பேன். தாயினுடைய தகப்பனுடைய அருமை இப்ப தெரியாது. நீ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அருமை தெரியும். இதெல்லாம் நீங்க யூடியூப்ல பாப்பீங்க. எம்கேஆர்னு ஒருத்தன் அன்னைக்கு வந்து சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப யாராவது சின்ன பையன்கிட்ட போய் தாய் சொல்லுது இந்த கடைக்கு போயிட்டு வாடான்னா என்ன சொல்றேன், வேலை மஜனை பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு உனக்கு வளர்ந்துருச்சா இல்ல அறிவு வளர்ந்துச்சான்னு சிரிப்பு இல்ல சிந்திப்பு. தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு குருநாதர் யாருன்னா பள்ளிக்கூடத்துல இருக்க வாத்தியார். வாத்தியாரெல்லாம் பாவம். பிள்ளைகளை கலப்புறதுக்கு தாய் கஷ்டப்பட்டுச்சு. ஆமாண்ணே. 2 இட்லியை பிணைஞ்சுக்கிறோம். ஒரு 1/2 hourல மஞ்சள் கலர்ல ஒரு லாரி வரும், சாரி ஒரு வேன் வரும். அதுதான் அந்த ஆத்தா ஊட்டம். சுச்சு சுச்சு ராகுல் ஒரு வாய் வாங்கிக்கங்க. அவன் நானா ஏய் வாங்க மாட்டேன். நான் வரும் உங்க அப்பையும் படுத்துக்கிறேன் பாரு பூச்சாண்டி. பெத்த தகப்பன் பூச்சாண்டி. மை காட், தகப்பன பூச்சாண்டின்ற. அப்புறம் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா 2 தடவை கெஞ்சும், 3ஆவது தடவை வாங்கலைன்னா இதுவே 3 இட்லியை திண்டு குசி விட்டு போய் சிரிக்காதிய. என்ன திங்கும் போதே குசு வருமா? குட் கொஸ்டின். மாட்டுக்கு சென ஒரு டாக்டரா இருப்பேன் போல. எப்படி கொஸ்டின் கேட்கிறியா பாரு. அப்ப குழந்தைங்களை கிளப்பும் போது கஷ்டமா இருக்கு. இவன் வீர்னு அழுது பிள்ளைக்கு மூஞ்சிலாம் வீங்கி போயிடும். அங்க போன உடனே பாதி வயிற்றால போயிருக்கேன். அங்க ஒரு ஆயாமா வச்சிருப்பாங்க. அப்ப அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க, எல்லாரும் மாணவர்லாம் அடிக்க கூடாது, அடியாத பிள்ளை படியாது. அன்னைக்கெல்லாம் சிவகங்கை மாவட்டம் மல்லல நான் படிச்சேன். எங்க வாத்தியார் அவள் அடிப்பார். லீவுக்கு எம்கேஆர் 45 உரியாமட்டை வெட்டிட்டு விடாண்டு பனைமரத்துல அப்படியே தாண்டு மரம் போட்டு வெட்டிட்டு செதிக்கு பூவெல்லாம் வரைஞ்சு கம்ப கொண்டு குடிப்பேன். அந்த கம்பளம் பொது அடி நான் தான் வாங்க. சூப்பரப்பு. அது வேற விஷயம். நான் படிக்க மாட்டேன், அடிச்சார். அதனால இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனா இருக்கேன். படிப்பு உள்ள கலையை கற்றுக்கேன். ஆனா இப்ப வாத்தியாரு திங்கக்கிழமை ஆனா போக மாட்டேன் பள்ளிக்கூடம். வாத்தியார் கொண்டாட்டி கிளம்பிருச்சு. உப்மாவை கருக விட்டு கிண்டி வாத்தியார இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றாரு வாத்தியார். ஹலோ திங்கக்கிழமை நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் வாத்தியார், போக மாட்டேன். உடனே வாத்தியார் கொண்டாட்டி பிரஸ்ல ஒரு மிளகாப்பொடிய தடவி, சாரி ப்ரோ கோழுக்கட்டை தடவி கிழிச்சு விளக்கி விட்டு செம்புல தண்ணியை ஊத்து வாயை குளிச்சு அது உப்புமாவை கணஞ்சுக்கிட்டு செல்ல குட்டி திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா? யார வாத்தியார போயிருவீங்களா? 5 நாள் தானா? அப்புறம் சனி ஞாயிறு லீவா? வாத்தியார் அடம் பிடிக்கிறேன், நான் போக மாட்டேன். பையனை கூட ஒண்ணு சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க. இவங்க கிளம்பிட்டாங்க. அதனால முதல்ல வாத்தியாரு நேரு வழியா கேட்ட கம்பி கேட்ட திறந்து ஸ்கூலுக்கு போவாரு. எல்லாரும் எழுந்திருப்பாங்க, குட் மார்னிங் சார். இப்ப வாத்தியார் அப்படி கிடையாது, செவத்துல குதிக்கிறார். நீங்க போ நேரு வழியில எது நெருஞ்சமுள்ள பதிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்களே, வாத்தியார் வந்த உடனே காலையில நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வாத்தியார் வர்றாருன்னா வணக்கம் சார், குட் மார்னிங் சார். வாத்தியார் சொல்லுவார், மாணவ செல்வங்களே உங்களுக்கு நான் பாடம் எடுக்க போறேன், தைரியமா எடுங்க. 1 மணி நேரம் வேணாம் சார், 2 மணி நேரம் எடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவாங்களாங்க.
வாத்தியார் உள்ள நுழைஞ்ச விட இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. வந்துட்டேன், அறுப்பேன் அறுப்பான்டா, வேண்டா அறுப்பேன்டா கேட்ட விமல் அறுப்பேன். இவனுக்கு சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. சொல்லக்கூடாது, சிரிப்புகள். இதுதான் உண்மை, நான் உண்மையை தான் பேசுவேன். ஆனா வாத்தியார் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கும். என்னைய பொறுத்தளவு ஆசிரியர் பெருந்தகை தாய் தகப்பனுக்கு அப்புறம் யாருன்னா அவங்க தான் கைதட்டம். அதுக்கப்புறம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா பாத்தீங்களா, பனி வெயில் மழை மாறாம அவங்களுக்கு லீவே கிடையாது. அதே மாதிரி போனஸ் வாங்காத ஒரே துறைன்னா காவல்துறை தான். ஏன்னா காவல்துறை தான் எனக்கு அதிக நண்பர்கள். ஆனா பட் என்னையே 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிச்சிருக்கிட்ட? இன்னும் பிடிச்சிட்டாங்களா? உன்னை 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்னண்ணே கட்லா மீன் வளர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா காவல்துறை இங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஊரும் சாதி என்பது மனதில் இருக்க வேண்டும், வீரம் என்பது உங்க உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனா எல்லா நேரத்திலையும் சாதி துணை இருக்குமா? இருக்காது. இதே தொட்டிய வட்டியில நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டுறீங்க ப்ரோ, 25 லட்சத்துக்கு ஒரு வீடு நீ கட்டுறீங்கன்னா எடுத்து வீட்டுக்காரன் உனக்காக போய் மடப்புறம் காலி மீனாட்சி அம்மன் கோயில டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்து வீட்டுக்காரன் விபதியை போட்டு 25 லட்சத்துக்கு கட்டுற மேமாடி எடு, நான் காசிக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் சொல்லுவானா? நோ. நீ 25 லட்சத்துக்கு வீடு கட்டேன்னா 27 லட்சத்துக்கு கேரளா மந்திரவாதியில செய்வன செய்வேன். எப்படி அவனை காலி பண்ணி தன் திருமங்கலத்துக்கு போக வைக்கணுமே. டெய்லி பக்கத்து வீட்டுக்காரன் பாரு, நீ வீடு கட்டி சாரத்துல ஏறும் போது இப்படி நடந்து போறேன். வீட்டை பார்த்தவனைய நீங்க மேமாடி வேலை எடுத்துட்டியா? திருப்பி போக மாட்டேன், திருப்பி வீட்டு நடந்து வரேன், வாக்கிங் வர்றேன் வரேன், உன் வீட்டை சுத்தியே வருவேன், தகடு சேவை மண்டே பார்த்து இதெல்லாம் நடக்குது. அன்னைக்கு இதே தொட்டிய வட்டியில எல்லாரும் ஆடு மாடு வளர்ப்பு இழப்பு. ஒரு ஆடு சத்தம் கேட்டா பூரா பேர் அன்னைக்கு தொட்டிய வட்டி பெரிய ஆளுகள்லாம் கோமணத்தை வரைஞ்சு கட்டி அப்படியே நெஞ்சு கட்டிட்டு வேலுக்கம்பு எடுப்பேன், ஒரு ஆள் வாழை எடுப்பேன். என்னடா அவன் கணேசன் வீட்டுல ஆடு கத்துது, எவனாடா எவனாவது திடை வந்திருப்பான்டா அப்படின்னு ஊரே தரலாம். இப்ப எவனாவது தூக்கி போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்க சொல்லு, எவனும் போக மாட்டேன், சனலை திறந்து பார்ப்பேன். யாரு முனியசாமியா? நல்லா அடிக்கட்டேன் அன்னைக்கு தாலி கட்டிங்க தலை இல்ல. உடனே பொட்டாடி சொன்னேன், ஏங்க நம்ம பங்காளி மயத்த புடுங்கினே அரடி. காலையில அவனை அடிச்சு மூஞ்சி வீங்கி இந்த கட்டு போட்டிருப்பியா, பார்த்தா அதை போய் நடிப்பாங்க. இப்படி என்னையா வந்தாங்க? யாரு இந்த சன்னல திறந்து பார்த்துட்டு 3 ஞாபகம் அவன் போய் கேட்பேன், என்னையா வந்தாங்க? 12 மணி இருக்குங்க. எத்தனை பேரு? 7 பேரு. அசந்துட்டானா? 10 மாத்திரைய போட்டே சுகர் மாத்திரை தூக்கம் இதாயிடுச்சு. என்ன போயிருப்பாங்களா? வெந்தயம் மாத்திருப்பேன் கண்டாளி போக மாட்டேன். இல்லைன்னா போய் தாலி புருஷலி ஒவ்வொருத்தனும் அப்படி பூன்னு லண்டை போட்டிருப்பேன். ஒரே விஷயம், இன்னைக்கு உலகம் அப்படி போயிருச்சு. ஆத்தா மாதெல்லாம் சட்டி கொதிக்கும், போட்டு சட்டி குழம்பு சட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல போய் கேட்பாங்க, ஏத்தாய் சட்டி காய் தாளிக்கிறது கூப்பிட்டு என்ன விடு, அப்ப கொடுத்தாங்க. இப்ப நீ சட்டி கழுக விட்டுட்டு ஓடு, பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா ஐயே ஏன் இந்த முண்டது என்ன மழை வீட்டை முடிச்சு அவ கிளம்பிட ஓடிடுவான். காலம் மாறிக்கிருச்சு. நீ என்ன சிரிக்கிற? பொட்டாட்டி கையில தாளிப்பியா? இந்த தெய்வத்தை வணங்காத நாள் இல்லை. தொட்டிய ஒட்டி கிராமத்திலே சில காரியம்மை தாய்